ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் முருங்கைக்கீரை சூப் வந்து எளிமையான முறையிலையும் அதே சமயம் அதோட மருத்துவ குணம் மாறாமல் அப்படியே முழுமையாக நமக்கு கிடைக்கிற மாதிரி எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை இந்த மாதிரி உருவி எடுத்துக்கிட்டேன். உருவி எடுத்து இதை வந்து கழுவி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க. இது வந்து இந்த மாதிரி வைக்கும்போது தான் நமக்கு வந்து இதோட மருத்துவ குணங்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மிக்சியிலலாம் போட்டு அரைக்க தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதெல்லாம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பயுமே வந்து சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேத மருத்துவத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையுமே நம்ம தண்ணி சேர்த்து அந்த தண்ணி பாதியாக வற்றி வர வரைக்கும் கொதிக்க வச்சோம்னாவே அதோட கஷாயமெல்லாம் அதில் இறங்கி மருத்துவ குணங்கள் வந்து முழுமையாக நமக்கு கிடைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த நம்ம சூப் இன்றைக்கி வைக்கிறோம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இது நல்லா கொதிக்கணுங்க. இப்போ கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது கூட நெய் சேர்க்கலாம். நெய் வந்து நான் எதுக்கு சேர்க்குறேன்னு சொல்கிறேன், வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நெய் சேர்த்துட்டு இப்போ 10 நிமிஷம் தான் கொதிச்சிருக்கு. இன்னொரு 20 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம். மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து அரை லிட்டராக இப்போ சுண்டி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கரண்டி வச்சு இதை இப்படி நல்லா நசுக்கி விடணும். அழுத்தி விட்டோம்னா இதோட சாறு பூரா இறங்கி நமக்கு இந்த சூப் வந்து முழுமையாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இது வந்து அரை மணி நேரம் கொதிச்சிருச்சு. இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமும் கரண்டியாலேயோ அல்லது மத்தாலேயோ நம்ம வந்து இப்படி அழுத்தி விடும்போது இந்த சூப்போட சத்துக்கள் பூரா இந்த சூப்பில் இறங்கி நமக்கு கிடச்சிரும். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு கப்புலேயோ அல்லது டம்ளர்லேயோ ஊற்றி குடிக்கிற அளவுக்கு பரிமாறிக்கலாம். இந்த சூப்பில் வந்து நான் ஏன் முருங்கைக்கீரை சூப்பில் நெய் சேர்த்தேன்னா, முருங்கைக்கீரை கூட நெய் சேரும்போது வந்து நம்ம ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகரிக்குங்க. வந்து டாக்டருங்களே சொல்லுவாங்க, முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க, ஹீமோகுளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நெய் சேர்த்தேன். இது வந்து இந்த நெய் சேர்க்கறதுனால இந்த சூப்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கறத விட நம்ம வாசனையும் கொடுக்கும், நம்மளோட ஹீமோகுளோபினோட அளவையும் அதிகரிக்குங்க. இதே மாதிரி நீங்களும்